அனைவருக்கும் வணக்கம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் மேக்ஸிமா அண்ட் மினிமால இருந்து ஒரு எக்ஸாம் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமா அண்ட் மினிமா இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல எஃப் எழுதிருங்க. ஸோ கிவன் எஃப் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 12 கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்ல என்ன சார் ஃபைண்ட் பண்ணா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அது என்ன சார் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எங்க பாயிண்ட் ஆஃப் ஃபிளக்சுவேஷன், அதாவது எங்க நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. சப்போஸ் ஒரு கரு மேலே போகுது, தென் கீழே வருது, தென் மேலே போகுது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எங்க ரீச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் எங்க ரீச் ஆகுது, இங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ரீச் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவோம். இங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீச் ஆகுது. ஸோ எங்க மேக்ஸிமம் ரீச் ஆகுது, எங்க மினிமம் ரீச் ஆகுதோ அந்த பாயிண்ட் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதா இல்லை மினிமம் வேல்யூ கிடைக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் வேல்யூ இல்லை மினிமம் வேல்யூ. ஸோ அது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன சார் பண்ணா எஃப் எக்ஸ் சொல்லுவோம். எஃப் எக்ஸ்ன்றது வெரி சிம்பிள் சார். டோ எஃப் பை டோ எக்ஸ் தான் நம்ம எஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எஃப் எக்ஸ்ன்றது டோ எஃப் பை டோ எக்ஸ். சரிங்களா? இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஏன் சார் 0? இது பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ 6 கான்ஸ்டன்ட், எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணா 1, 12 கான்ஸ்டன்ட் 0. அப்போ என்ன சார் ஃபைனலாக கிடைக்கும்? 2x பிளஸ் 6ன்னு கிடைக்கும். இது எஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக என்ன சார் பண்ணுறோம்னா எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 2x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இல்லை 2x ஈக்குவல் டு மைனஸ் 6ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டு பக்கம் 2 கட் பண்ண என்ன ஆகுனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3ன்னு கிடைக்குது. இனி ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு எஃப் ஒய் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஒய்ன்றது என்ன சார்? டோ எஃப் பை டோ ஒய். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் இந்த எஃப்ஐ ஒய்யை பேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 ஆயிடும். ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y ஆகும். 6x டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ மிச்சம் என்ன சார் இருக்குன்னா வெறும் 2y மட்டும் இருக்கும். இது என்ன சார்னா எஃப் ஒய் இல்லை டோ எஃப் பை டோ ஒய்ன்னு கூட சொல்லலாம். ஸோ எகெயின் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒய்க்கு பேஸ் பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா எஃப் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். எஃப் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அப்போ இங்கே 2y ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார் கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே சேஞ்சஸ் என்ன கிடைக்குதுன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் சேஞ்ச் ஆகுது. அது மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு பின்னாடி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் தான். அதாவது எக்ஸுக்கான வேல்யூ -3, ஒய்க்கான வேல்யூ 0. இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் கிடைக்குதா மினிமம் கிடைக்குதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா ஏ ஃபைண்ட் பண்ணணும். ஏன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் எஃப் எக்ஸ் எக்ஸ். அதாவது என்ன சொல்லலாம்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளராக சொல்ல போனோம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ ஆல்ரெடி டோ எஃப் பை டோ எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டோ எஃப் பை டோ எக்ஸ்க்கான வேல்யூ 2x பிளஸ் 6 இருக்குல்ல சார்? 2x பிளஸ் 6 அதை மறுபடியும் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன சார் ஆகும்? 2 மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸுக்கு 1 ஆயிரும், 6 0 ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? ஏ வேல்யூ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் 2. ஏ வேல்யூன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்தது பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பி வேல்யூ என்ன சார்னு கேட்டீங்கன்னா எஃப் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லுவோம். எஃப் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய். அப்போ டோ எஃப் பை டோ ஒய் எங்க இருக்குன்னு பாருங்க சார். டோ எஃப் பை டோ ஒய் வேல்யூ இங்க வச்சிருக்கோம் 2y. அதை யாரை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்? எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்.
அப்போ இங்கே எக்ஸே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் 0. அப்போ இதிலிருந்து என்ன கிடைக்குது நமக்கு பியோட வேல்யூ பை டிஃபால்ட் 0. பியோட வேல்யூ பை டிஃபால்ட் 0. சரிங்களா? அடுத்து சி கண்டுபிடிக்கணும். சின்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா எஃப் ஒய் ஒய், அதாவது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன சார் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய். ஸோ ஆல்ரெடி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டோ எஃப் பை டோ ஒய் 2y, அதை மறுபடியும் y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 2y மறுபடியும் y பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 மட்டும் இருக்கும், yக்கு வேல்யூ 1 ஆயிரும். அப்போ சியோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ ஏபிசி ஃபைண்ட் பண்ணிட்டோம். தென் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும் 3,0ன்னு தெரியும். சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமமா மினிமமான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணுறேன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ வேல்யூ என்ன சார் 2, சி வேல்யூ என்ன சார் 2, பி வேல்யூ என்ன சார் 0. இப்போ ஃபைனல் என்ன சார் கிடைக்கும் 4 கிடைக்கும். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் 4, இது கிளியர்லி கிரேட்டர் தென் 0. இது கிரேட்டர் தென் 0வா இருந்தால் மட்டும்தான் இது மேக்ஸிமமா மினிமமான்னு சொல்ல முடியும். லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா சேடல் பாயிண்ட் ஆயிரும். ஈக்குவல் டு 0னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரெக்வயர்டுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0. சரிங்களா? அதே சமயத்தில் ஏ என்னன்னு பாருங்க சார், ஏக்கான வேல்யூ 2, இதுவும் கிரேட்டர் தென் 0. சிக்கான வேல்யூ 2, அதுவும் கிரேட்டர் தென் 0. அப்போ கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்து அதே சமயத்தில் ஏ கிரேட்டர் தென் 0வா இருக்கு, சி கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா தட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மினிமம் இல்லைன்னா லோக்கல் மினிமம் சொல்லலாம். அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் லோக்கல் மினிமம் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் என்னது லோக்கல் மினிமம். அப்போ எனக்கு மினிமம் வேல்யூ வேணும். ஸோ மினிமம் சொல்லிட்டோம், மினிமம் வேல்யூ வேணும் இல்லைங்களா? அப்போ மினிமம் வேல்யூ வேணும்னா முதல்ல ஃபங்க்ஷன் எழுதிருங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 6x 12. ஃபங்க்ஷன் எழுதிருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 12. செக் பண்ணிங்க சார், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 6x 12. ஓகே. இப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன சார்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னது நமக்கு -3 and 0. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் -3 and 0, அந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எஃப் ஆஃப் -3, 0, எக்ஸுக்கு பதிலாக -3 போடுங்க சார், ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க, பிளஸ் 6 into -3 பிளஸ் 12. அப்போ -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9 ஆயிரும். 6 into 3 -18 ப்ளஸ் 12 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ 12 ப்ளஸ் 9 வேல்யூ என்ன சார் 12 ப்ளஸ் 8னா 20. இப்போ 21 -18. அப்போ மினிமம் வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 3. அதாவது மினிமம் வேல்யூ 3. இந்த எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மினிமம் வேல்யூ மட்டும்தான் பாசிபிள், வேற எதுவுமே பாசிபிள் இல்லை. நன்றி. நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.